இப்ப திடீர்னு கேட்டாலாம் உடனே கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இப்ப கால நேரம்ன்றதுனால எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாளுங்க. சரி, இங்க தமிழ் பொண்ணு கிடைக்குமா? ஐயோ, இங்க தமிழ் பொண்ணுக்கு தான் சார் ரேட்டே ஜாஸ்தி. சார், இந்த பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்களோட பிசினஸ் எனக்கு வேணாம் சார், ஆளை விடுங்க. பிசினஸ் எங்களுக்கும் தேவையில்லைண்ணே. இந்த பிளாக் ஸ்கார்பியோ யார்து? சார், நான் இங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஆளை விடுங்க. சார் 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 எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும் சொல்ல சார், எனக்கு தெரியாது சார். என் குழந்தை மேல சத்தியமா எப்படி உண்மையை சொல்லாம இருக்க பாக்குறேன். சொல்றா. பொண்ணுங்க வேணும்னு நிறைய பேர் அவங்ககிட்ட காசு கொடுத்து வச்சிருக்காங்க சார். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அவளை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க சொல்றோம். உண்மையை சொல்லலாம். சொல்றேன் சார். ஓகே, ஐ கால் யூ லேட்டர். ஓகே. தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய செக்ஸ் ராக்கெட்ல தான் அவ மாட்டிருக்கா. அங்க இருந்து அவளால தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். we need some help. போலீஸ்காரங்க கூட அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு ஏசிபி சார் சொல்றாரு. அங்கதான் கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு சரியா தெரியாம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கமிஷனர் பயப்படுறாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு மேல் இடத்துல பவரா? நமக்கு மட்டும் பவர் இல்லையா என்ன? செக்ரட்டரி, நீங்க சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் எப்படியா ஃபோன் பண்ணி பாத்தீங்கல்ல, அவரால பேசவே முடியல. என்ன பண்றது? அதனால என்ன, நீங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. உங்க வீட்ல எத்தனை தடவை வந்து சாப்பிட்டு இருக்காரு. மினிஸ்டர் மட்டும் இல்ல, இங்க ஆர்மியே வந்தாலும் சோனா கஞ்சி கிதர்பூர்ல ஒண்ணும் பண்ண முடியாது. 10-20 ஆயிரம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்கிங்க.